I'm Venkatesh, our natural retrieval coach as well as midlife alignment coach. எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கோபம், பயம், சோகம், வெறுப்பு இந்த 4 பற்றி பேசணும். அதில் முதல்ல சோகம், பயம் இது 2 பற்றி பார்த்துடலாம். சோகம் நமக்கு ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் நடந்தாலோ, ஒரு இழப்பு நம்ம ஃபேஸ் பண்ணாலோ, சோகம் எல்லாருக்கும் வர்றது தான். அதோட அளவு என்ன இருக்குது, அது எத்தனை நாள் லாஸ்ட் ஆகுது, இதுதான் முக்கியம். கோபம் சோகம் வர்றதோ இல்லை பயம் வர்றதோ பிரச்சனை இல்லை, எந்த அளவில் வருது அதுதான் விஷயம். எத்தனை நாள் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க, அவங்க சோக பிரச்சனை என்னன்னா டிப்ரெஷன் அடுத்தடுத்த ஸ்டேஜில் போயிட்டே இருப்பாங்க. அவங்க முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, உடல்நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே போகும். இதனால் நம்ம ரொம்ப அதிகப்படியான சோகம் இருக்கவங்களும், அடுத்து பயம், எல்லாத்துக்கும் பயம். தெனாலி படத்தில் கமல் சொல்கிற மாதிரி பார்க்குறது இதுக்கு பயம், அதுக்கு பயம், எது எடுத்தாலும் பயம், மற்றவங்கள அவங்கள ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற பயம், தனியாக இருக்க பயம், இருட்டுனா பயம். அது அளவு பயம் இருக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக பயம் இருக்குது இல்லை சோகம் இருக்குன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக சைக்காலஜிஸ்டோட உதவி வேணும். நம்ம வீட்டிலே சரி பண்ணிடலாம், இல்லை நாளாக நாளாக சரியாகவும் நம்ம பார்க்க நினச்சிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும். கோபம் மற்றும் வெறுப்பு இது 2 மெயின் வில்லன். இது அடுத்த வீடியோ இருக்கும்.